Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா மட் பாட் சீசனிங், அதாவது மண்பானை சட்டி எப்படி வாங்குறது அண்ட் எப்படி பழகுறது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம பானை எப்படி வாங்குறதுன்னு சொல்லிடுறேன். பானையில் வந்து கிராக், ஃபைன் லைன்ஸோ இல்லை கோடோ இது மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி க்ளீனாக இருக்கணும். அப்படி இருக்க பானையை எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி சுட்ட தடம் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. அதாவது நம்ம பானையை வந்து நல்லா சூடுபடுத்தியிருக்காங்க அப்படின்னா நல்லா இறுகி இருக்குன்னு அர்த்தம். மூணாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கையால் இப்படி பண்ணும்போது பெயிண்ட்டோ கலரோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது உங்கள் கைக்கு. ஸோ அப்படி இருந்ததுன்னா நம்ம கலர் வந்து மண்ணிலேருந்து வந்த கலர் இதில் சாயம் எதுவும் போடலைன்னு அர்த்தம். இது மூணும் தான் நம்ம வாங்கும் போது பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். ஸோ பழகுறதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் மண்பானை வந்துட்டு இப்போ தண்ணி குடிக்கிறதுக்கு சம்மர் சீசனில் ரொம்பவே நல்லது. ஸோ அதுக்காக நீங்கள் வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, இல்லை சமைக்கிறதுக்கு நீங்கள் வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல. ஸோ எதுக்கு வாங்கியிருந்தாலும் ஃபர்ஸ்ட் திங் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மண்பானையை நல்லா ஊற வைக்கணும். ஸோ ஒரு ஓவர் நைட்டு வந்து கம்ப்ளீட்டாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் பெரிய பாத்திரம், அதனால தான் நான் வந்துட்டு உள்ளே மட்டும் தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் சின்ன பாத்திரமாக இருந்ததுன்னா டப்பில் தண்ணி நிரப்பி அதை வந்து அப்படியே இமர்ஸ் பண்ணி ஃபுல்லாக மூழ்க வச்சுடுங்க. ஒரு ஓவர் நைட்டுக்கு இதை அப்படியே விட்டுடுங்க. நம்ம அந்த தண்ணி வந்து அதுக்குள்ளே இருக்க போர்ஸ் எல்லாத்துலேயும் போய் நல்லா ஊறும். திரும்பி ஊறினதுக்கப்புறம் அடுத்த நாள் நீங்கள் எடுத்து அதை ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ அந்த தண்ணியை கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணிவிட்டு அடுத்த நாளில் நம்ம வந்து நார்மலாக வெறும் தண்ணி மட்டும் வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சோப்போ இல்லை டிட்டர்ஜென்ட்டோ இல்லை டிஷ்வாஷ் லிக்விடோ எதுவுமே போடாதீங்க. ஏன்னா இப்போ வந்து அந்த போர்ஸ் ஓப்பனாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ வந்து வெறும் தண்ணி வச்சு நல்லா கழுவிட்டு அதை வந்து நம்ம வெயிலில் வச்சு நல்லா காய விட்டுடுங்க. கம்ப்ளீட்டாக காயணும். இப்போ வந்து நீங்கள் டிஷ்வாஷ் லிக்விடோ எதுவோ போட்டிங்கன்னா அந்த போர்ஸில் போய் க்ளாக் ஆகிக்கும். அப்புறம் நமக்கு சமைக்கும் போது அது வெளியே வரும். அதனால தான் இப்போதைக்கு பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம். அடுத்த ஸ்டெப், இப்போ வந்து நீங்கள் அதை தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஸ்டெப்போடு உங்களுக்கு முடிஞ்சிடும். இது வந்து சமையலுக்கு அப்படின்னா இதில் வந்து இப்போ எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து தேய்ச்சி நல்லா காய விட போகிறோம். ஸோ நீங்கள் வந்து எதர் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. ஏன் இதில் தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் விட சொல்கிறோன்னா, இந்த எண்ணெயோட அந்த ஃப்ளேவர் இருக்கு இல்லையா, அது நம்ம கடைசி வரைக்கும் எப்போல்லாம் சமைக்கணுமோ அப்போ வரைக்கும் இந்த ஃப்ளேவர் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு நல்லா வந்து ஃபுல் சட்டியும் வந்து தடவிக்கோங்க. இன்சைடு மட்டும் இல்லை, வெளி சைடும் வந்து நல்லா தடவிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா எண்ணெய் விட்டுட்டு ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா தடவிக்கோங்க. டிஷ்யூ இல்லைன்னா துணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வச்சு ஃபுல்லாக எல்லா சைடும் வந்து அந்த எண்ணெய் நல்லா கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த சட்டி வந்து நல்லா எண்ணெயை வந்து உரியும். பிகாஸ் ஏன்னா அந்த போர்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம போர்ஸ்க்குள்ளே வந்து அந்த எண்ணெய் போய் இப்போ உட்கார ஆரம்பிச்சிடும். ஸோ நிறையா தான் தேவைப்படும். ஃபஸ்ட் டைமுக்கு கொஞ்சம் நிறையாவே விட்டு நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ எண்ணெய் விட்டாலும் அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் ஆகாது. நல்லா வந்து அந்த பானை வந்து நல்லா உரிய ஆரம்பிச்சிடும். ஸோ எண்ணெயை வந்து நல்லா உரியணும். அப்படி உரியறது தான் வந்து இந்த மண்பானையோட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு அந்த மண்பானையோட ஸ்பெஷல் ஃப்ளேவர், அந்த ஸ்மெல் அண்ட் ஃப்ளேவர் கிடைக்கிது இல்லையா, அது வந்து மெயினாக இந்த சீசனிங் பண்ணுறதுனால மட்டும்தான் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் எண்ணெய் வந்து பார்க்காம கொஞ்சம் நிறையாவே விட்டு நல்லா வந்துட்டு எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுடுங்க. இதை வந்து நீங்கள் ஹாஃப் அ டே, எனக்கு வந்து 4 to 5 ஹவர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா எண்ணெயுமே நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. மேக்ஸிமம் ஹாஃப் அ டேக்குள்ளே வந்து அந்த எண்ணெய் ஃபுல்லாக வந்து இந்த சட்டியில் உறிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம ஃபைனல் ஸ்டெப் பழகுறதுல அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி அரிசி களையிற தண்ணி இல்லைன்னா சாதம் வடிக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணியை வந்து ஊற்றி, அதாவது ரிம் வரைக்கும் ஊற்றி அதை வந்து நம்ம நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த தண்ணியில் வந்து ஸ்டார்ச் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அது வந்து போர்ஸை போய் கம்ப்ளீட்டாக சீல் பண்ணிவிடும். அதுக்கு மேலே இந்த போர்ஸ்குள்ளேயும் எதுவும் போய் நுழையாத அளவுக்கு அதை பார்த்துக்கும். ஸோ இது மாதிரி நல்லா நுரைச்சி கொதித்து வர வரைக்கும் பார்த்துக்கோங்க. இன்னொரு மண்பானையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா, அது சூடு லேட்டாக தான் ஏறும். ஆனால் ஒன்ஸ் சூடு ஏறிடுச்சுன்னா ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அடுப்பு ஆஃப் பண்ணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, பட் ஸ்டில் இன்னும் வந்து அதில் குட்டி குட்டி பாபிள்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இது மாதிரி நல்லா நுரைச்சி வர வரைக்கும் பார்த்துக்கோங்க. இது வந்ததுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக கழுவிட்டு எப்பயும் போல் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அவ்வளோதாங்க நம்ம மண்பானை சீசனிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை அடுத்த தடவை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.